ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யாநாமய கிரீம் உபாஸ்மகே. நெக்ஸ்ட் ஜென் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அஸ்ட்ரோ KS ஐயங்காரின் பணிவான நமஸ்காரம். குரு வக்ர நிவர்த்தி 17/3/2026 26/5/2026 வரலும் உண்டான காலகட்டம். இவ்வளோ நாளாக வக்கரகதியில் இருந்திருக்கார். கிட்டத்தட்ட ஒரு 3 மாதம், அதாவது ஜனவரியிலேருந்து பார்த்தேனால் 3ஆம் மாதம் இப்போ வரலும் வக்கரகதியில் இருந்திருக்கார். வக்கரகதின்னா என்ன அப்படின்னும்பொழுது, எந்த ஒரு கிரகமும் வக்கரத்தில் இருக்கும்பொழுது அதனுடைய வீரியம் கம்மியாக இருக்கும். அதனால் அது செயல்படக்கூடிய காரகத்துவமும் எந்த பாவகத்தில் இருக்கோ அந்த பாவகமும் காரகத்துவத்தை செய்ய முடியாத காலகட்டமாக அமையும். அதனால் என்ன அப்படின்னா, உங்களுக்கு குருவினால் ஏற்படக்கூடிய நன்மைகள் தடைபடக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா குரு இப்போ வக்கர நிவர்த்தியம் அடைகிறார் 17/3/2026 இவ்வளவு நாளாக இருந்த தடைகள் எல்லாம் நிச்சயமாக விலகி எல்லா விதமான ஏற்றங்களும் அந்தந்த ராசிக்காரர்களுக்கு ஏற்றாற்போல் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சரி, இப்போ குருவினுடைய காரகத்துவம் அப்படின்னு பார்க்கும்பொழுது, குரு அப்படின்னு சொன்னாலே தனகாரகன்னு சொல்லுவாங்க, புத்திர காரகன்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த ரெண்டுத்திற்கும் அவர் தான் அத்தாரிட்டி, அதாவது எஜமானர்னு சொல்லக்கூடியவர். பணம் வரணுமா, குரு தான் அதற்கு இதுவே, அதாவது அத்தாரிட்டியே, அவர் மூலியமாக தான் பணமே வரும். குரு டிசிப்ளின், அதாவது சட்டத்திட்டங்கள், அதாவது உங்களோட நேர்மை வழிபடுத்துதல், நியாயமாக இருத்தல், இது எல்லாத்துக்குமே குரு தான் காரகத்துவம். காரகத்துவம்ல குருன்னு சொன்னாலே அந்த பார்த்த வீடு எல்லாமே, அவர் பார்த்த இடங்கள் எல்லாம் சுபம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஜோதிட சாஸ்திரம். குரு பார்த்தால் கோடி நன்மை அப்படி சொல்லக்கூடியது. அதனால் குருவின் பார்வை அப்படின்றது மிகவும் விசேஷம். எந்த ஒரு தீய கிரகத்தின் மீது குரு பார்த்தாலும் அது மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். அதாவது குருவின் பார்வை அப்போ என்னென்ன அப்படின்னா, பொதுவாகவே எல்லா கிரகங்களுக்கும் 7ஆம் இடம்னு சொல்லக்கூடிய 180 டிகிரி பாகையில் பார்வைகள் இருக்கும். இதை தவிர குருவினுடைய பார்வை அப்படின்னு பார்க்கும்பொழுது 5ஆம் இடமும் 9ஆம் இடமும் பார்வை பலம் அதிகமாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா 9ஆம் இடம் மிகுந்த பலத்தோடு இருக்கும், 7ஆம் இடம் அதற்கு சற்று கம்மியாக இருக்கும், 5ஆம் இடம் சற்று கம்மியாக இருக்கும். ஸோ அதனால் இந்த 3 இடங்களும் பார்த்தோன்னா அதீத சுபத்துவம் பெறும். குரு தான் இருக்கும் வீட்டை விட தான் பார்த்த இடத்தை மிகுந்த ஆளுமையுடன் நல்ல ஒரு வெற்றிகரமாக சுபத்துவத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையும். குரு பார்த்தாலே கோடி நன்மை. அந்த 3 இடங்களும் சுபம் பெறும், வளரும். அந்த இடங்கள் எல்லாமே வளரக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதாவது அவர் இருக்கக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது முதல்ல எந்த ராசியில் இருக்கிறோ அந்த ராசி வளம் பெறும். அந்த ராசியில் பார்த்தேன்னா, ஒருவேளை இப்போ புதனுடைய ராசியான மிதுனத்தில் குரு வக்ர நிவர்த்தி அடைகிறார். அதனால் மிதுன ராசிக்காரர்களுக்கெல்லாம் தீர்க்கமான சிந்தனைகள், உடல் வலிமை எல்லாமே நல்லபடியாக இருக்கும். இருக்கும் இடம் சுபம் பெறக்கூடிய வாய்ப்பு. அது தவிர அவர் பார்க்கக்கூடிய இடம் 5ஆம் இடத்தை பார்க்குறார். 5ஆம் இடத்தை பார்த்தால் 5ஆம் இடம்னு சொல்லக்கூடியது உங்களுடைய புத்திரஸ்தானம், உங்களுடைய புகழ் அந்தஸ்து கௌரவஸ்தானம், இது எல்லாமே கிடைக்கக்கூடிய காலகட்டம். திருமணம் 7ஆம் இடத்தை சொன்னால் திருமணத்தை பார்க்கக்கூடிய வாய்ப்புகள், திருமணம் அமையக்கூடிய காலகட்டம் நிச்சயமாக இருக்கும். அது தவிர பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 9ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய, அதாவது குருவினுடைய பார்வை 9ஆம் இடம்னு சொல்லக்கூடிய இடத்துல இருக்கிறதுனால குரு பார்க்க கோடி நன்மை, தந்தையின் மூலியமாக சொத்துக்கள் வரும், வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய பாக்கியங்கள்லாம் வரும். ஏன்னா 9ஆம் இடத்தை குறிக்கக்கூடிய மேல் படிப்பு, அந்த விஷயங்கள், தந்தையினுடைய உடல்நிலை, இது எல்லாமே ஏற்றமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் ஆகும். அதனால் குரு உங்களுக்கு எந்தெந்த இடத்துல இருக்கார் அப்படின்றத பொறுத்து, அவருடைய பார்வை எந்தெந்த இடத்துல விழறதுன்றதை பொறுத்து உங்களுடைய ஏற்றங்களும் இறக்கங்களும் இருக்கக்கூடும் அப்படின்றது தான் இந்த பொதுவான விஷயம். இப்போ இது கோச்சாரத்தில் பிரகாரம், அதாவது இந்த காலகட்டத்தின் கோல்சார பிரகாரம் அமையக்கூடிய விஷயம். உங்களுடைய தசாபுக்தியினுடைய அடிப்படையில் தான் இதனுடைய மாறுதல்கள் தெரியும். சரி, இந்த குரு ஒருவேளை உங்களுக்கு நல்ல ஒரு பலன்களை கொடுக்கல, மறைந்த இடத்திலிருந்து போயிடுறார் அப்படின்ற பொசிஷனில் குருவுக்கு உண்டான என்ன எளிய பரிகாரங்கள் செய்யலாம் அப்படின்னு பார்த்தேன்னா, குருவுக்கு உண்டான எளிய பரிகாரங்கள்னு சொல்லக்கூடியது பார்த்தேன்னா, ஒரு அருகில் இருக்கக்கூடிய மஞ்சள் கலர் வஸ்திரம் தானம் கொடுக்கறது, அது தவிர மஞ்சள் தானம் கொடுக்கறது, சந்தனம் தானம் கொடுக்கறது, அது தவிர அதாவது பூஜை பொருட்கள் வாங்கி தானம் கொடுக்கறது. இந்த காலகட்டத்தில் பார்த்தேன்னா குருவுக்கு உண்டான பூ, அதாவது முல்லைப்பூ குருவுக்கு உண்டானது, அது வாங்கி கொடுக்கறது, அதாவது அருகில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி சன்னதியில் வாங்கி சாத்தக்கூடியது. குருவுக்கு உண்டானது எலுமிச்சம்பழம்,
அது கொடுக்கலாம். அது தவிர வந்து இனிப்பின் சுவை அப்படின்னு சொல்லக்கூடியது சக்கரை பொங்கல் வாங்கி இது பண்ணலாம், நெய்வேத்தியம் பண்ணி எல்லாருக்கும் கொடுக்கலாம். அது தவிர வந்து இந்த பாதாம், பிஸ்தா இந்த மாதிரியான ட்ரை ஃப்ரூட்ஸ் வாங்கி கொடுக்கக்கூடியது. கொழுப்பு சத்துன்னு சொல்லக்கூடிய நெய் போன்ற விளக்குகள் ஏற்றுவது மிகப்பெரிய ஏற்றம். சரி, இதெல்லாம் பண்ண முடியல, இது தவிர வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தேன்னா, குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரா, குரு சாக்ஷாத் பரபிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹான்னு 3 தரம் ஒரு நாளைக்கு சொல்லிட்டே வந்தேன்னா உங்களுக்கு வரக்கூடிய வந்த எல்லா பிரச்சனைகளும் விலகும். இல்லை, இன்னொரு குரு காயத்ரி மந்திரம் இருக்குது. அதாவது குரு பிரம்மாய வித்மஹே, அதாவது குருவினுடைய காயத்ரி மந்திரம் அப்படின்னு சொல்லக்கூடியது ரிணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத்து அப்படின்னு, குரு பிரம்மாய வித்மகி ரிணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத்து, இல்லைன்னா ரிஷபத்வஜாய வித்மகே ரிணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு காயத்ரி மந்திரத்தை ஒரு நாளைக்கு 3 தரம் சொல்லிட்டு வர்றது நல்ல ஒரு ஏற்றத்தை நிச்சயமாக கொடுக்கும். ஏன் குருவை வந்து ரொம்ப முக்கியமாக பார்க்குறோம் அப்படின்னா, குரு மூலியமாகத்தான் செல்வங்கள் வரும். ஏன்னா அவர் வந்து தனக்காரகன்னு சொல்லக்கூடியவர். திருமணத்திற்கு குருபலன் வந்தாச்சா அப்படின்றது தான் கேட்குறது. பெண்களுக்கு குரு பலம் வந்தாச்சா அப்படின்னு சொல்லக்கூடியது. குரு பகவான் 2ஆம் இடம், அது தவிர 7ஆம் இடத்தை பார்க்கறது, 7ஆம் இடத்துல இருக்கிறது, அதாவது 2, 4, 7 இதெல்லாம் பார்த்து இருந்தாரே ஆனால், 5ஆம் இடம், 9ஆம் இடம், 11ஆம் இடம் இதெல்லாம் இருக்குமாறே ஆனால் நிச்சயமாக அவர்களுக்கு தசாபுக்தியும் சேர்ந்து அந்த காலகட்டத்தில் வந்து வருமேயானால், சுபர்களுடைய தசாபுக்தி வருமேயானால், அது தவிர 7ஆம் ஆதிபத்திய தசாபுக்தியோ இல்லை 2ஆம் ஆதிபத்திய தசாபுக்தியோ வருமேயானால் நிச்சயமாக அந்த பெண் குழந்தைகளுக்கு திருமணமாகக்கூடிய வாய்ப்புகளும் நல்ல குடும்பம் அமையக்கூடிய காலகட்டமாகவும் இந்த காலகட்டத்தில் அமையும். சரி, இப்போது ஒரு ராசியாக மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன பலன்கள் இருக்குது இந்த குருவை வைத்து, குருவினுடைய பார்வை வைத்து எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். இந்த குரு பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம் சொன்னோம். இப்போ வந்து எந்தெந்த கோவிலுக்கு போயிட்டு வரலாம்ன்றதையும் சொல்கிறேன். அது தவிர வந்து உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்படுமே ஆனால் நீங்கள் என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் போகிறது, உங்களுடைய நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுங்க. உங்களுடைய பெயர், உங்களுடைய டேட்டு, டைம், பிளேஸ் ஆஃப் பர்த், உங்களுடைய தாய் தந்தையார் பெயர் இது வரலும் நீங்கள் அனுப்பிச்சிங்களே ஆனால் உங்களுடைய இது சார்ட்டு போட்டுட்டு, அதாவது ஆஸ்ட்ராலஜிக்கல் சார்ட்டை போட்டுட்டு, ஹாரோஸ்கோப்பை போட்டுட்டு, ஜாதகத்தை போட்டுட்டு அதில் சந்தி இருக்கான்னு பார்த்து அதற்கு பிறகு உங்களோட பேசுகிறேன். அப்போ வந்து உங்களுடைய சந்தேகங்களை கேளுங்க, உங்களோட பேசுகிறேன். இதற்குண்டான கட்டணம் என்னன்றதையும் சொல்கிறேன். அந்த கட்டணத்தையும் செலுத்தி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. சரி, இப்போது மேஷம் முதல் மீனம் வரை 17/3/2026 முதல் 26/5/2026 வரை உண்டான குரு வக்ர நிவர்த்தி பலன்கள் ஒன்றொன் பின் ஒன்றாக. மிதுன ராசி நேயர்கள், அதாவது மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூசம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் புதன். புத்தி கூர்மைக்கு புதன் ரொம்பவுமே முக்கியம். அதனால் மிதுன ராசிக்காரர்கள்லாம் கூர்மையான புத்தி, மிகவும் அதாவது வேகமாக சென்று வேலையை அவங்களோட புத்தி கூர்மையினால் வேலையை முடிக்கக்கூடியவங்க. ஆனால் எதிர்த்து நின்று சண்டை போட மாட்டாங்க. அவர்கள் வந்து சாணக்கியன் மாதிரி அடுத்தவர்களை வைத்து அவர்கள் வேலையை செஞ்சு கொடுப்பார்கள். சரி, இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு 17/3/2026 26/5/2026 வரலும் உண்டான காலகட்டம். அதாவது குரு வக்ர நிவர்த்தி எந்த மாதிரியான மாறுதல்களை, ஏற்றத்தை கொடுக்கும் அப்படின்றத பார்க்கலாம். குரு பகவான் உங்கள் ராசியிலே வக்ர நிவர்த்தி அடைகிறார். ஜென்ம குரு வனத்திலே அப்படின்னு சொல்லுவாங்களே, சார் என்ன சார் இப்படி இருக்குது அப்படின்னா கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா ராசிநாதன், அதாவது ராசிக்கு 7ஆம் அதிபதி 10ஆம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் உங்கள் ராசியில் வந்து உட்கார்றார். மிகப்பெரிய சுவர், அதாவது தீர்க்கமான சிந்தனையை கொடுப்பார். எந்தெந்த இடத்துலலாம் அடிபட்டிங்களோ அந்தந்த இடத்துலலாம் பாடம் கற்பித்து கொண்டு, என்ன பிரச்சனை வந்தது, அதை எப்படி நம்ம சரி செய்யலாம், எந்த வகையில் நம்ம வெளிக்கு வரலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு நல்ல ஒரு முயற்சி, எல்லாவற்றிலும் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுக்கு நல்ல அனுபவங்கள் இப்போ கிடச்சிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒரு விஷயத்தை எடுத்தாலும் நல்ல தீர்க்கமான முடிவு எடுக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. உடல் நலத்தில் நல்லபடியாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா 17/3 33/3/2026 வரலும் உண்டான காலகட்டத்தில் பண வரவு அதிகமாக இருக்கும். மூத்த சகோதர சகோதரிகள் மூலியமாக நல்ல அனுகூலம் வரக்கூடிய வாய்ப்பு.
அதாவது 2வது திருமணத்துக்கு பார்த்து கொண்டிருந்தீர்கள்னா 2வது திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக அமையும். உங்களுடைய ராசிக்கு தொழிலில் அதீதமான லாபங்கள் இந்த காலகட்டத்தில் அமையும். அதை தவிர பார்த்தீங்கன்னா 1/4 30 வரலும் உண்டான காலகட்டத்தில் நல்ல தூக்கம் இருக்கும். நல்ல தூக்கம் அப்படின்னா இவ்வளோ நாளாக மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸில் தூக்கமே இல்லாமல் இருந்த காலமாக இருந்திருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல தூக்கம் உறக்கம் நல்லபடியாக இருக்கும். கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். உங்களுடைய சொந்த ஊர் கோயில் மூதாதையர் கோவிலுக்கு போயிட்டு வரக்கூடிய வாய்ப்பு, வெளிநாடு வெளியூர் ஷார்ட் ட்ரிப் போயிட்டு வரக்கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் அமைய போகிறது. அது தவிர பார்த்தீங்கன்னா 1/5 26/5 வரலும் உண்டான காலகட்டத்தில் சற்று மனக்குழப்பங்கள் நிலவும். இதை பண்ணலாமா அதை பண்ணலாமா அப்படின்ற மனக்குழப்பங்கள் நிலவும். ஆனால் நீண்டகால அதாவது நீண்டகால சிந்தனையோட ஒரு நல்ல தீர்வுகளை எடுத்து தீர்க்கமான சிந்தனையோட வெற்றிகளை குவிக்கக்கூடிய காலகட்டமாக இந்த குரு வக்ர நிவர்த்தி அமைகிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா குரு 5ஆம் இடத்தையும் பார்க்கறது, 7ஆம் இடத்தையும் பார்க்கறது, அது தவிர 9ஆம் இடத்தையும் பார்க்குறது. 5ஆம் இடம்னு சொல்லக்கூடிய புத்திர ஸ்தானத்தை பார்க்குறது. குரு பகவான் புத்திர காரகன் புத்திர ஸ்தானத்தை பார்க்குறார். அதனால் பார்த்தோம்னா இவ்வளோ நாள் குழந்தை பிராப்தி இல்லாதவர்கள், அதாவது குழந்தைக்காக ஏங்கி கொண்டிருப்பவர்கள், கல்யாணமாகி ரொம்ப நாளாகி குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள், அவர்களுக்கு குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் அமையும். அதாவது குழல் இனிது யாழ் இனிது என்ப தம் மக்கள் மழலை சொல் கேளாதோர் அப்படின்னு வள்ளுவன் சொன்ன மாதிரி தன்னுடைய குழந்தையின் குரலை கேட்பது மிகவும் பெரிய விஷயம். அதனால் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இந்த குழந்தை பிராப்தி உண்டாகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. திருமண பாக்கியம் உண்டு. எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமான விஷயங்கள் நடக்கும். அது தவிர உங்களுடைய பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்குது. எடுத்த காரியங்கள் அனைத்தும் நிறைவேறும். நீங்கள் சொன்ன விஷயங்கள் எல்லாமே வெற்றி பெறும். அது தவிர பார்த்தாலேனால் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்தையும் குரு பார்க்குறார். வெளிநாட்டில் போய் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். அது தவிர தந்தையின் சொத்துக்கள் வரும். தந்தையின் உடனான அதாவது ஒருத்தருக்கு ஒருத்தர் பரஸ்பரமான மரியாதைகள் நல்லபடியாக இருக்கும். தந்தையின் மூலியமாக சொத்துக்கள் வரும். தந்தையின் வியாபாரத்திலிருந்து வியாபார பங்குகள் உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு. வெளிநாட்டுக்கு போய் படிக்கணும்னு எந்த யூனிவர்சிட்டியில் நினைக்கிறீங்களோ அது நிச்சயமாக நடக்கக்கூடிய மேல் படிப்பு நிச்சயமாக வரக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு ஏற்றமான காலம். ராசியிலேயே குரு இருக்கிறது அப்படின்றதுனால ஜென்ம குரு வனத்திலேன்னு நினைக்கவே வேண்டாம். உங்களுக்கு இவ்வளவு நாள் பட்ட துன்பங்கள் எல்லாமே சரியாகி நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம். எடுத்த காரியங்கள் அனைத்தும் நிச்சயமாக வெற்றிகரமாக முடியும். 2வது திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு கண்டிப்பாக ஆகக்கூடிய வாய்ப்பு உண்டு. முதல் திருமணம் நிச்சயமாக கைகூடக்கூடிய வாய்ப்பு உண்டு. குழந்தை பிராப்தி உண்டு. வெளிநாடு போய் படிக்கக்கூடிய யோகம் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய எதிர்பாலினத்தோர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமான செய்தி வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்குது. அது தவிர உங்களுடைய ராசிக்கு பார்ட்னர்ஷிப் தொழிலில் பெரிய மாற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்பு. தந்தையின் தொழில் உங்களுடைய கைக்கு வரும். தந்தையினுடைய சொத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்குது. இந்த காலகட்டத்தில் பார்த்தோம்னா திருமண பாக்கியம் வரும். தீர்க்கமான சிந்தனைகள் எழக்கூடிய வாய்ப்பு, புத்திர பாக்கியம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் அந்த அளவுக்கு சரியில்லை, இந்த குருவினுடைய அருள் அறிவு அதிகமாக வரலை அப்படின்னா நீங்கள் தென்குடி திட்டை அதுக்கு போயிட்டு தட்சிணாமூர்த்தியை போய் சேவிச்சுட்டு வாங்க. உங்களுக்கு எல்லா விதமான வளமும் பெருகக்கூடிய வாய்ப்பு உண்டு. இங்கே அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் தட்சிணாமூர்த்தியோ இல்லைன்னா ஆஞ்சநேயரோ விநாயகரோ அங்கே போய் நெய் விளக்கு போட்டு வாங்க. வியாழக்கிழமை சுண்டல், அதாவது மூக்கு கடலை சுண்டல் பெருமாளுக்கு வச்சுட்டு பிரசாதமாக எல்லாருக்கும் கொடுங்க. அது வியாழக்கிழமை பண்ணுங்க. வியாழக்கிழமை குரு ஹோரை கார்த்தால 6 to 7, அதாவது சூரிய உதயம் 6ன்னு வச்சுட்டா முதல் மணி நேரம் குரு ஹோரையாக இருக்கும். அந்த குரு ஹோரையில் ஏற்கனவே நான் சொல்லியிருக்க மாதிரி குருவினுடைய காயத்ரி மந்திரம் மினிமம் 3 தரமாவது சொல்லுங்க. உங்களுக்கு வரக்கூடிய எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும், இருக்கக்கூடிய போன பிரச்சனையின் மூலியம் தொடர்ச்சியாக எதுவாக இருந்தாலும் நிச்சயமாக சூரியனை கண்ட பனி போல நிச்சயமாக விலகி செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு.